கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். தீபா ரம்யா கிட்ட கேட்குறாங்க, இப்படியே இருந்தா எப்படிடி? ஏதோ லவ் லெட்டராவது எழுதி கொடு, இல்லைன்னா பேசு, நேரடியாக பேசி பாருங்கிறாங்க. இல்லடி லவ் லெட்டர் எழுதி கொடுக்குறேன், அதுவும் எனக்கு எப்படி எழுதுறதுன்னு எனக்கு ஒரே பதட்டமாக இருக்கு. நீ ஹெல்ப் பண்ணுறியாங்கிறாங்க. தீபாவும் சரி நான் எழுதி கொடுக்குறேன், நீ எழுதுன மாதிரி எழுதி தரேங்கிறாங்க. தீபா கார்த்தியை நினச்சி தான் காதல் கடிதம் எழுதி கொடுக்குறாங்க. ஆனால் அதில் ரம்யாங்கிற பேரை போட்டு கார்த்திக்கே கொடுக்க வைக்கிறாங்க. கார்த்திக் தான் எழுதி கொடுக்குறோன்னு தெரியாமையே தீபா இப்படி ஒரு தவறு பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட கணவனுக்கே ரம்யாவுக்காக காதல் கடிதம் எழுதியிருக்காங்க. தீபா ரம்யாவை கோயிலுக்கு வர சொல்லி, இந்த அவனுக்காக நான் காதல் கடிதம் எழுதியிருக்கேன், இதை கொண்டு போய் தவறாம அவர் கையில கொடுத்துரு அப்படின்னு சொல்லி தீபா கொடுத்துட்றாங்க. தீபாவும் ரம்யாவும் காதல் கடிதம் கொடுத்துக்கிறத பார்த்துடுறாங்க ஐஸ்வர்யா. ஓஹோ இப்படி ஒன்று நடந்துட்டு இருக்கா, சரி அந்த லவ் லெட்டர் நம்ம கைக்கு வரணும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாற்றி எழுதி கொடுக்கணும் அப்படின்னு ஐஸ்வர்யா ஒரு திட்டம் போட்டு காதல் கடிதத்தை எழுதி வச்சிடறாங்க. என்ன ஆனாலும் சரி இந்த காதல் கடிதத்தை கார்த்திகையில கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. ஒரு ஃபைல் கொண்டு வர ஃபியூன் கையில் அந்த ஃபைலை வாங்கி அதுக்குள்ள லவ் லெட்டரை வச்சு இது கொண்டு கார்த்திகையில கொடுத்துருன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஃபைல் எடுத்துட்டு போற ஃபியூனை கூப்பிடுறாங்க. ஃபியூன் போய் என்ன மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஃபைலை கொஞ்சம் கொடுக்க முடியுமாங்கிறாங்க. ஐயோ இதெல்லாம் கொடுக்க முடியாது, இது ஆஃபீஸ் ஃபைலுங்கிறாங்க. பணத்தை கொடுத்துறாங்க. பணத்தை பார்த்ததுமே ஃபியூனும் அந்த ஃபைலை கொடுக்குறாங்க. அந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற லெட்டரை மாற்றி வச்சிடறாங்க ஐஸ்வர்யா. கார்த்தி ரம்யாவை உயிருக்கு உயிராக காதலிக்கிற மாதிரி அவங்க எழுதி வச்சிருக்காங்க ஐஸ்வர்யா. ஃபியூன் கொண்டே ரம்யா கிட்டேயே திரும்பவும் அந்த ஃபைலை கொடுக்குறாங்க. அந்த ஃபைலை திறந்து பார்க்கும்போது ஐஸ்வர்யா எழுதின அந்த லவ் லெட்டரை பார்த்து படிச்சு பார்க்குறாங்க. ரம்யா படிச்சு பார்த்துட்டு அளவில்லாத சந்தோஷப்படுறாங்க. ஐஸ்வர்யா எழுதின லெட்டரை படிச்சு பார்த்த ரம்யா உடனே இதை தீபா கிட்ட பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு தீபா கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்றாங்க. என்ன உயிருக்கு உயிரா அவரும் விரும்புறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட தீபாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரம்யாவோட காதலன் கார்த்தி தான் தெரியாம தீபாவும் ரம்யாவோட சேர்ந்து சந்தோஷப்படுறாங்க. ரம்யாவையும் தீபாவையும் ஆட்டம் காட்டிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. வச்சிருக்கேண்டி உங்க 3 பேர்த்துக்கும் பெரிய ஆப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. ரம்யாவும் உயிருக்கு உயிரா விரும்புறதா சொல்லிடுறாங்க. சரி உன் காதலனும் உன்னை விரும்புறதா சொல்லிட்டாருல, நீயும் விரும்புற, அப்புறம் என்ன அப்பா கிட்ட நீ சொல்லிட வேண்டியதானே தீபா சொல்றாங்க. அடுத்தது அப்பா கிட்ட சொல்லி பேச வைக்க வேண்டியதாங்கிறாங்க ரம்யா. அப்பாடா இப்பவாது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியே, அவரும் நீயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் சௌகரியமா இருக்கும், நேரடியா பேசிட்டீங்கிறாங்க தீபா. பேச கூச்சமா இருக்கு, நீயும் கூட வந்தா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்குங்கிறாங்க. அடியே என்னடி இது, இதுக்கெல்லாமா என்ன கூப்பிடுவேன், 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லெட்டர் மூலமா பரிமாறிக்கிட்டீங்கல்ல, இனி என்ன பேச்சுவார்த்தை தான், பேசி பழகி வைக்காங்க. அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாங்கிறாங்க தீபா. நான் அப்பா கிட்ட பேசுறேன், நீ உன் காதலங்கிட்ட பேசுன்னு சொல்லிடுறாங்க தீபா. கார்த்திகைக்கு லெட்டர் போகாமையே இப்ப ரம்யா நான் உங்களை விரும்புறேன், நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்ல போறாங்க. இப்ப கார்த்தி என்ன முடிவெடுக்க போறாங்க? ரம்யாவோட காதலுக்கு தீபா தான் சப்போர்ட்டா இருந்திருக்காங்கன்னு கார்த்திக்கு தெரிய வரும்போது கார்த்தி என்ன முடிவெடுக்க போறாங்க? தீபா கார்த்தி 2 பேத்துக்குள்ளேயும் இடையில எவ்வளவு பெரிய குழப்பங்கள் வரப்போகுது. இந்த குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஐஸ்வர்யாவும் ரியாவும் தான். இவங்க 2 பேரும் இருக்க வரைக்கும் எப்பேற்பட்ட வீட்லையும் தீ வச்சு கொளுத்தி விட்டுருவாங்க. இந்த மூட்டை பச்சியும் கொசுவையும் ஆரம்பத்திலேயே அடிச்சு வீசாதனால இப்ப மீனாட்சிக்கு தீபாவுக்கு பெரிய சிக்கல் அந்த வீட்டுல. இதை எப்பவே மைதிலி பொறுப்புல விட்டுருந்தாங்கன்னு எப்பவே தூக்கி விசிறி எரிஞ்சிருப்பாங்க. இப்ப பெரிய சிக்கலை சுத்தி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதே வரைய சொல்ல பார்க்கலாங்க.